வணக்கம். இன்றைக்கி பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும். பட்ஜெட்னால் ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு ₹1,00,000 வருதுன்னா அதில் ஸ்கூலுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க, சமையலுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க, அதேமாதிரி போடுறது தான் தமிழ்நாட்டு பட்ஜெட்டும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த போன ஆட்சியில் இப்போ 10 லட்சம் கோடிக்கு பண்ணுறாங்க, இல்லை 1 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்கன்னா அதில் 30% கவர்மெண்ட்டு போட்ட அரசால் அந்த பணம் வரி பணம் திருடப்படும். ஆனால் இப்போ போடுற பட்ஜெட் நம்மளுடைய தளபதி ஜோசப் விஜயால் போடுறது. இதில் எந்த கமிஷனும் கிடையாது. போடுற செலவு அத்தனையும் கரெக்டாக போகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற உண்மையான பெனிஃபிட்டு தெளிவாக கிடைக்கும். அதாவது ஒரு 10,000 கோடிக்கு பஸ் வாங்கினா அந்த 10,000 கோடியும் கரெக்டாக செலவிடப்படும். அதில் கட்டிங் போட்டேன்னா எங்கே வாங்க முடியும்? ஸோ இப்போ வர பட்ஜெட்டு நிலமை வேறு. ஏற்கனவே அரசுகள் போட்ட பட்ஜெட்டு வேறு. இந்த பட்ஜெட்டையும் அந்த பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு துறைக்கும் சில 1000 கோடி கம்மியாகுது, சிலதில் 100 கோடி கம்மியாகுது. பல இடத்துல ஊரக வளர்ச்சித்துறையெல்லாம் 10,000 கோடி அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஊரக வளர்ச்சியெல்லாம் முக்கியமான ஒரு துறை. அதே மாதிரி எதுக்கு தேவையோ அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஃபுல் காசும் கட்டிங் இல்லாமல், கமிஷன் இல்லாமல், பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் கண்டிப்பாக பிரயோஜனமான பொருளில் செலவு விடப்படும். அதனால் இதோடய எஃபெக்ட் 6 மாதத்துலேயே உங்களுக்கு தெரியும். இதோடைய விஜயோடைய ஆட்சி எப்படி இருந்தது, மற்ற திராவிடர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது தெரியும். இந்த பட்ஜெட்டு எப்படி பார்த்தாலும் நல்ல பட்ஜெட் தான்.